ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். பிஸ்னஸ் பிகினர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஸ்விஸ் ரோல் கீ செயின் தான். ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம வந்து ஒயிட் கலரும் பிங்க் கலர் யான் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஜஸ்ட் நம்ம 2 ரோ தான் இருக்கும் இதில். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒன்லி ஆஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஒயிட் கலர் யான் எடுத்து 50 செயின் போடணும். பட் நான் இதில் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஆஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். டேரெக்டாக நம்ம 50 செயின் போட்டுட்டு அதில் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே போடுறதுக்கு பதிலாக ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டு சொல்லித்தரேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் அண்ட் வந்து 2 செயின். ஓகே, ஸோ ஆஃப் டபுள் க்ரோஷேனா நம்ம 2 செயின் போடணும். ஸோ 2 செயின் yarn ஓவர். இந்த ஃபஸ்ட்டு செயின் பேக் சைடில் உங்களுக்கு ஒரு லூப் தெரியும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி yarn அவுட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஓகே, எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம நீடில் 3 லூப்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் yarn அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு லூப் வழியாக கொண்டு வாங்க. ஸோ கொண்டு வரும்போது இங்கே உங்களுக்கு ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். ஓகே, அகெயின் yarn அவுட் பண்ணி 3 லூப்ஸ் வழியாக கொண்டு வாங்க. ஸோ 3 லூப்ஸ் வழியாக கொண்டு வரதான் நம்மளுடைய ஆஃப் டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ இங்கே செயின் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? அகெயின் yarn அவுட் பண்ணி அந்த செயின் அண்டர் த வி. ஸோ அந்த செயினுக்கு கீழே நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி ஓகே ஃபஸ்ட்டு லூப் வழியாக கொண்டு வந்துடுங்க. அப்புறம் லாஸ்ட் 3 லூப்ஸ் வழியாக கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி செட் பண்ணி எடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு லூப் வழியாக கொண்டு வாங்க. ஸோ இந்த செயின் கிரியேட் ஆகும் இன் லாஸ்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி 50 ஆஃப் டபுள் க்ரோஷே போடலாம். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 50 செயின் போட்டுட்டு அதில் ஆஃப் டபுள் க்ரோஷே போடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ அது இல்லாமல் இதை என் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஸ்லைட் மாதிரி ஸ்லைடாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இப்போ என் பண்ண போகிறீங்கன்னா அங்கே 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செயின் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஒன்று போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, கட் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து 50 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஒயிட்டில் 50 அண்ட் வந்து பிங்க்கில் வந்து 43. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ணணும். கொஞ்சம் த்ரெட்டு விட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒயிட்டில். ஸோ இது ரெண்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, பிங்க்கில் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஹைட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி ஒயிட்லேயும் பண்ணிவிடுங்க. பட் ஒரு சைடில் மட்டும் நீங்கள் வந்து ஜாயினிங்காக த்ரெட்டை விட்டு வைங்க. ஸோ இப்போ இந்த ஒயிட் கலருக்கு உள்ள இந்த பிங்க்காக என்ன பண்ணோன்னா லைட்டாக இப்படி சுற்றிக்கோங்க. பிங்க்கை சுற்றிட்டு ஒயிட் யானை இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, கீழே ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. இல்லைனா ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம இதை தச்சு விட போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம நார்மல் அந்த ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இது மேலே வெயிட் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஸோ இது நான் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பிடிச்சதுனால இது அப்படியே இருக்குது. அண்ட் வந்து நம்ம இது மாதிரி நீடில் எடுத்துகிட்டு
ஓகே. ஸோ நவ் இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க மிடில். ஸோ ஆப்போசிட் சைடு. ஓகே. ஸோ இப்போ நார்மலாக ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் தைச்சி விடுங்க. ஸோ ஈஸி தான் அது. அது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஸோ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுமாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸ் த்ரெட்டை வந்து உள்ளே ஹைட் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி உள்ளே ஹைட் பண்ணி நாட் பண்ணிவிடுங்க. ஓகே. நாட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அங்கங்கே நீங்கள் ஹைட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டோம் நம்ம. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை விட சின்னதாகவும் கூட பண்ணலாம், இல்லை பெருசாகவும் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே நான் கீ செயின் மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் எடுத்து பண்ணி ஸோ இங்கே ஒரு மணி அட்டாச் பண்ணுறேன். கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதை கொண்டு போயிட்டேன். ஸோ டைட் பண்ணி ஸோ இது மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் நாட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிடுங்க.
ஸோ இது ரொம்ப சிம்பிளான கீ செயின் தான், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ஃபைனல் சிஸ்டரோட ஃபைனல் அவுட்லுக் இதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு கீ செயின் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.